சொல்லுங்க. நீங்க ஒரு கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நான் பேசிட்டு இருக்கேன். கமாண்ட படிச்சுட்டு இருக்கேன். கமாண்ட் படிக்கலைன்னா, அவங்க பண்றவங்களுக்கு கண்டிப்பா அ கடுப்பாவாங்க. நான் உணர்ந்தேன். ஏன்னா கண்டிப்பா ப்ரோ. நானும் லைவ்ல போய் கமாண்ட் போட்டுருக்கேன். படிக்கலைன்னு வச்சுக்கங்க. கஷ்டப்பட்டு டைப் பண்றோம். படிக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு திமிரு அவனுக்கு அப்படின்னு நினைப்போம். அதே மாரி கண்டிப்பா. தான் நினைப்பாங்க. அதனால கமாண்ட் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தம்பி பேசுறது யாரு? ரகுபதி. ரகுபதி. கண்ணனாக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க? நான் சொல்லணும்னா, எல்லா லைவ்லயுமே நீங்க சில லைவ்ல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் கண்ணன் ப்ரோ. இப்படிக்கு உங்கள் விவசாயி ரகுபதின்னு போட்டு இது பண்ணுவேன் யூடியூபர்ன்னு. அவர் பெரிய யூடியூபர். அண்ணா நான் ரகுபதியும் பெரிய யூடியூபர் போல இருக்கு. யூடியூபர்லாம் இல்லைங்க. ஏதோ சும்மா ஒரு 500 இன்னும் 200 கூட தொடல சப்பு. அதாவது 200 தொடுறீங்களா, 1 தொடுறீங்க, 2 தொடுறீங்களா? யூடியூப்ல இருந்தீங்களா? அப்ப யூடியூபர் தான் நீங்க. அப்படி வேணா சொல்லுங்க ஏத்துக்கிறேன். கண்ணன் போட்டாரு. போட்டாரு. முருகன் ஓகே. அண்ணா வணக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த இந்த செடி என்னது? இந்த இது கருதா இது என்னது? வந்து என்னமோ வெள்ளச்சோளங்க. சொன்னீங்க. வெள்ளச்சோளம். கால்நடைகளுக்கு ஐ தீவனமா பயன்படு அம்புலின்னு நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னே தெரியல. கூழ் வந்து அது காய்ச்சி அம்புலியா? குடிப்பாங்க. கொஞ்சம் தண்ணி பத்தாதனால நெறைய பக்கம் சொட்டையா போச்சு. இல்லாட்டி இப்படி அடர்த்தியா தான் இருக்கு. நெறைய இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கு நெறைய பக்கம். சொட்டு நீர் ட்ரிப் பாசனம் ஹவுஸ்ல போட்டிருக்கீங்களோ? என்ன ப்ரோ? சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. சொட்டு நீர் பாசனத்துல தான் போட்டிருக்கோம். நெறைய பக்கம் அந்த நீங்க ஒரு ஏக்கருக்கு போட ஹோல்ஸ்ல எவ்வளவு தண்ணி வரும்? விழுங்க. சொட்டு நீர் பாசனம் அமைக்க. ம். ஏக்கருக்கு ஒரு ரூ. 60 ரூ. 1 கிட்ட வந்துரும் ப்ரோ. அவ்வளவு வருமா? இதுக்கு மானியம் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? மானியம் இருக்குது. 4 அடிக்கு ஒண்ணு தான் மானியத்துல குடுப்பாங்க. அப்படி போடையில உங்களுக்கு ரூ. 40 வரும். 40,000. நீங்க போட்டிருக்க என்ன மாதிரி போட்டிருக்கீங்க? நான் அத 2 பத்தி 1/2 அடிக்கு சொல்லுங்க. ஒண்ணு போட்டிருக்கிறேன்னு. 2 அடிக்கு போட்டிருக்கேன். 2 அடிக்கு போட்டிருக்கேன். தம்பி மானாவாரி பயிருனா அப்படின்னு கேட்கிற கண்ணாங்க கேட்கிறாரு. இல்லைங்க கண்ணன் அண்ணா. இது வந்து மானாவாரியாவும் மழை காலத்துக்கு. இப்ப நாங்க சொட்டு நீர் பாசனத்துல தான் போட்டிருக்கிறோம். இந்த சொட்டு நீர் பாசனால என்ன பலன் கிடைக்கும்? நெல்லு கூட போட்டு எடுக்கலாம் ப்ரோ. இன்னைக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் ஒரு லேடிஸ் வந்து சொட்டு நீர் பாசன முறையிலேயே நெல்லை எடுத்திருக்காங்க. அறுவடை பண்ணி எடுத்திருக்காங்க. ஓ, இந்த சொட்டு நீர் பாசனத்தினால என்ன பயன்னா, நான் நான் நினைச்ச வரைக்கும் சொல்லிடுறேன். நீங்க சொன்னா வச்சு எந்த பருவநிலையிலும் எந்த வேணா பயிர் செய்யலாம். அப்படித்தானே? கரெக்டா இல்ல தப்பா? எல்லா பயிரையும் எடுக்க முடியுமானா முடியாது ப்ரோ. இப்போ கரும்பு இது மஞ்சளுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நாட்களும் அதிகம். ஆனால் சொட்டு நீரில் பண்ணி சாதிச்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் எல்லா பயிருக்கும் உகந்ததானா உறுதியாக சொல்ல முடியாது. கண்ணனா இது வந்து மதுரை திண்டுக்கல்லாம். மதுரை திண்டுக்கல் அவரு. திண்டுக்கல். சொல்லு சொல்லு. அது என்னது? இது வெள்ளச்சோளங்க. முருகன் அண்ணா கேட்டிருக்காருல, அது என்ன சோளமா கம்பான்னு. வெள்ளச்சோளம் போட்டிருக்குது. இந்தவுக்கு இருக்கிறது கருமுருங்கை. முருங்கை மரம். ஓகே. அது என்ன கருமுருங்கை? கருப்பா முளைக்குமா? கருப்பா இருக்காது. இருங்க இப்ப சொல்றேன். இந்த இது வந்து கிள்ளி விட்டையில இப்படி ஒரு கணுவு மாதிரி வரும். இந்த இது ஒட்டு கட்டுறதுக்காக அது. இது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? கணு நல்லா தெரியுதா? இந்த கணுவுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் கத்தியில் கீறிட்டு, இந்த பக்கம் இப்படி கீறி விட்டுட்டு, இந்த பக்கம் கீறிட்டு, இதுக்கு நடுவில் வந்து தென்னை நார் கழுவி வச்சு கவரில் போட்டு இறுக கட்டிட்டிங்கன்னு வைங்க, காற்று போகாமல் ஈரமாக இருக்கையில். இப்போ வந்து இந்த காய் காய்ச்சிருக்குது தெரியுதுங்களா? இப்படி காய்ச்சிருக்கிறத இதோட வெட்டி விட்டுட்டு, ஒரு 1/2 அடி 3/4 அடி 1 அடி விட்டுட்டு, இங்கே இது ஒன்றும் ஒட்டுக்கட்டி எடுத்திங்கன்னா 40 நாளில் வந்து இது நடவுக்கு ரெடி ஆயிரு. அப்படி பண்ணையில் உங்களுக்கு என்னென்னா குயிக்காக காய்க்க ஆரம்பிச்சிரு. இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 600 கிலோ வரைக்கும் ஈல்டு கிடைக்கும். ஓ, வருஷம் ஒரு 200 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம களை வர்றது இதெல்லாம் பொறுத்து ஈல்டு கிடைக்கும்.
நாங்கள்